தமிழ் சமையல். வாங்க நம்ம இன்னைக்கு சுவையான மட்டன் தால்ச்சா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கும். ஒரு 300 கிராம் மட்டனை வாங்கி சுத்தமாக அலசி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோங்க. சிறிதளவு கத்திரிக்காய், ஒரு வாழைக்காய் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கோம், கொஞ்சம் வெங்காயம், கரம் மசாலா, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/4 கப் கடலப்பருப்பு, இஞ்சி பூண்டு விழுது, ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கோங்க. சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கோம், தக்காளி கொஞ்சம், 3 பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம். இது நம்ம குழம்பு தாளிப்புக்கு இது தேவைங்க. இவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த துவரம்பருப்பு கடலப்பருப்பை க்ளீன் பண்ணிட்டு வந்துட்டோம். அது கூட அந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், புதினா, மல்லி, மட்டன், இஞ்சி பூண்டு விழுதுங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிடலாம். இப்போ குக்கரில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு இந்த கறி காய்கறிக்கெல்லாம் வேகிற அளவுக்கு திட்டமாக தேவையான அளவு உப்பு போட்டுடணுங்க. ஒரு கிண்டி ஏன்னா நல்ல மட்டன் வேகணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 4 விசில் கூட வைக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 4 5 கூட வைக்கலாம். நல்லா சாஃப்டாக நல்லா வந்திருக்கும். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம மூடிடலாம். நல்ல ஒரு 5 விசில் வரட்டுங்க. மட்டன்லாம் நல்லா பொசன்னு வெந்து சூப்பராக இருக்குங்க தால்ச்சாவுக்கு. இப்போ விசில் வந்துருச்சு. நம்ம வேறு ஒரு வானலில் இது நெய்ங்க, நம்ம ஒரு தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். அந்த நெய்யில் தாளித்தா அந்த கூடுதல் மணமாக இருக்குங்க. இந்த தாளிப்பு போட்டால் பிரிஞ்சி இலை, பட்டை, அன்னாச்சிப்பூ, ஒரு 2 ஏலக்காய், இது நல்லா பொரியணுங்க. வாசனையாக இருக்குங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா செவந்தா போதுங்க. இதையும் ஒரு நல்ல வதக்கிடலாம். நீங்கள் இதே பக்குவத்தில் இதே முறையில் பண்ணி பாருங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம், அந்த 1 ஸ்பூன், நல்ல ஒரு அந்த பச்சை வாசனை போனால் போதுங்க. நல்லா வதக்கிட்டோம். இப்போ கரம் மசாலா போட்டு இதையும் அந்த நெய்யிலேயே நல்லா ஒரு வதக்கணுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுங்க, ஏன்னா மசாலா வந்து அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மட்டும் கொஞ்சம் அடுப்பை குறைச்சிக்கணும். இப்போ காரப்பொடி 1 ஸ்பூன் வச்சுருக்கேன். அதில் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், 2யும் சேர்த்து வச்சுருந்தேன். அதை அந்த நெய்யிலேயே விட்டு கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வதக்கி அந்த அரிஞ்சு வச்ச கத்திரிக்காயும் இதுலேயே ஒரு பிரட்டினீங்கன்னா அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குங்க. வாசனையாக இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் புளி ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த புளி கரைசலை இப்போ இதோட சேர்த்துடலாங்க. இந்த கத்திரிக்காயும் நம்ம அதுலேயே இந்த மசாலாவிலே போட்டு வதக்கிட்டு அதில் திட்டமாக அது வேகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ கரைச்சி வச்ச புளி கரைசலை இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு பச்சை வாசனை, ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கணும். பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்ச விசில் வந்து நிறுத்தி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மட்டன்லாம் வெந்து, இதை பாருங்கள் காய்கறிலாம் இப்போ நல்லா வெந்து போச்சு. நல்லா கொதிச்சிருச்சுங்க, காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மட்டனை வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிரேவியை இதோட சேர்த்துட வேண்டியது தாங்க. இது சேர்த்து அந்த புளிப்பு
உப்பு இப்போ புளியெல்லாம் நம்ம ஊற்றினோம் இல்லைங்களா, ரெண்டும் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. சுவையான தால்ச்சா ரெடிங்க. ஒரு முறை இப்படி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching. A like would be appreciated. And don't forget to subscribe.